ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹவு டு லிஃப்ட் மோர் வெயிட். ஸோ அதிகமாக நம்ம வெயிட் எப்படி தூக்குறதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேரால் அதிகமாக வெயிட் வந்து லிஃப்ட்டே பண்ண முடியாது. ஸோ அதை பற்றி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பவர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரோ அதிகமாக வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, சின்னதாக டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிங்க அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எனக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல்ன்ற ஆப்ஷனில் செட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக ஒரே ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனே போக மாட்டேது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிட்டு என்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணினா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே வந்து கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக வெயிட்டு லிஃப்ட் பண்ணணும், அதிகமான வெயிட்டில் நான் ஒர்க் அவுட் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஹேண்ட் பவரை ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா புஷ்அப்ஸ், புல்லப்ஸ் இது மாதிரியான உடற்பயிற்சிகள்லாம் தினமும் பார்த்தீங்கன்னா 30ஆவது நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் ஹேண்ட் பவர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். புஷ்அப்ஸில் நிறைய வேரியேஷன் இருக்குது. ஒயிட் புஷ்அப்ஸ், டைமண்ட் புஷ்அப்ஸ். ஸோ இது மாதிரியான புஷ்அப்ஸ்லாம் எடுக்கிறதுனால உங்கள் ஹேண்ட் பவர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 or 4 weeks கண்டினியூஸாக நீங்கள் தினமும் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 50 புஷ்அப்ஸ், புல்லப்ஸ்லாம் எடுக்கிறதுனால உங்கள் ஹேண்ட் பவர் நல்லாவே சேஞ்ச் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா உங்கள் ஹேண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜிம்முக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா அதிகமான வெயிட், ஃபார் எக்ஸாம்பிள் 30 kg 40 kg தம்பிள்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா 2 கையிலுமே தூக்கிட்டு அதே நார்மல் பொசிஷனில் அப்படியே நின்றுங்க, உங்கள் ஹேண்ட் பவரும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஒர்க் அவுட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நார்மலாக எந்த ஒரு ஒர்க் அவுட்டும் பண்ணக்கூடாது. உங்கள் ஷோல்டர் லெவல்லாம் ஃபுல்லாகவே டவுனில் தான் இருக்கணும். ஸோ நார்மலாக 2 தம்பிள்ஸையும் பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே நிற்கிறதுனால உங்கள் ஹேண்ட் பவர் பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். முக்கியமாக உங்கள் ஹேண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதை விட உங்கள் வ்ரிஸ்ட் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த புஷ்அப்ஸ், புல்லப்ஸ், ஹேங்கிங் இதெல்லாம் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக பாக்ஸிங் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா பாக்ஸிங் பண்ணுறதுனாலே உங்கள் ஹேண்ட் பவர் செம்மையாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் சொல்லியிருப்பேன். ஸோ நார்மலாக 25 kg ஏதாவது வெயிட் அதிகமாக உள்ள தம்பிள்ஸை நீங்கள் அப்படியே பிடிச்சிட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அதே பொசிஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30 seconds வரைக்கும் நின்றுங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு செட்டாக கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 செட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணுறதுனால உங்கள் ஹேண்ட் பவரையும் வ்ரிஸ்ட் பவரையும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக வெயிட் லிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ முக்கியமாக நிறைய பேர் ஜிம்லையும் ஹோம் ஒர்க் அவுட்டில் அதிகமாக வெயிட் லிஃப்ட் பண்ணுறாங்கன்னா நீங்களும் அதே மாதிரி அதிகமாக வெயிட் லிஃப்ட் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் ஜிம் கோச்சை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான வெயிட்டுன்றதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதிகமாக வெயிட் வச்சு போட்டால் நமக்கு அதிகமாக மசில் க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. ஸோ உங்கள் பாடிக்கு, உங்கள் ஹைட், உங்கள் ஏஜ், உங்கள் வெயிட்டுக்கு தகுந்தாப்பில் ஒர்க் அவுட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன வெயிட் வச்சு போடலான்னு சொல்லிட்டு உங்கள் ஜிம் கோச்சை கேட்டு அந்த ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ கரெக்டான ப்ராப்பரான ஃபார்மில் ப்ராப்பரான ஒர்க் அவுட் வெயிட் வச்சு பண்ணுங்கள் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிம்மில் கரெக்டான ஃபார்ம் தான் நம்ம முக்கியம். ஸோ கரெக்டான ஃபார்மில் எப்படி ஒர்க் அவுட் போடுறதுன்னு அப்கமிங் வீடியோஸில், ஃபார் எக்ஸாம்பிள் February, March இதுக்கப்புறம் மேலே வந்து உங்களுக்கு வீடியோஸ், நார்மல் வீடியோஸாகவே வரும். ஸோ ஃபேஸ் கேம் வீடியோவில் நான் பண்ணுற மாதிரியே வரும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கேமரா ரெடி பண்ணிருக்கேன். ஸோ அதுக்காக தான் வெயிட்டிங். ஸோ இன்னொரு முக்கியமான வெயிட்டிங் உங்களோட சப்போர்ட் தான். ஸோ மறக்காமல் சப்போர்ட் மேக்ஸிமம். ஸோ வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் 15Kக்கு மேலெலாம் கண்டிப்பாக ஃபேஸ் கேம் வீடியோ தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ until then signing off, yo guys. வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Bye guys.